Good morning students, I am MRK. Today 10th max class, chapter 6 trigonometry. Examples நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் 6.3 left hand side and what is given கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல கணக்காக மூவ் பண்ணு. LHS அப்படின்ட்டு எடுக்கிறேன் left hand side அப்படின்னு எடுத்துட்டோம்னா 1 plus cot square theta cot square theta divided by 1 plus cosecant theta அப்படின்னு வருது. 1 plus cosecant theta ன்னு வருது. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கோம்னா cosecant theta ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. ஓகே, இப்போ 1 plus நம்ம எப்படி வேணாலும் செய்யலாம் தம்பி. காட் ஸ்கொயரை வந்து cos square theta by cos square theta by என்ன எழுதலாம், sin square theta அப்படின்னு எழுதலாம். tan தான் sin by cos whole divided by 1 plus இது 1 by cosecant அப்படின்னா 1 by sin எழுதணும். 1 by sin theta இதை குறுக்கு அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க வேணாம். அப்போ 1 plus cos square theta divided by sin square theta. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, sin square theta whole divided by 1 plus sin theta. இது குறுக்க மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் sin theta இங்கிட்டு வந்துடும், எல்லாம் மாற்றி எழுதிக்கலாம், தப்பு இல்லை. whole divided by என்ன இருக்குது, sin theta. இப்போ இந்த கீழே உள்ள செட்டை டினாமினேட்டரை அப்படியே ரிசிப்ராக்கல் பண்ண போகிறேன். இந்த இடத்துக்கிட்ட ரிசிப்ராக்கல் பண்ண போகிறேன். அப்போ 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா பை 1 ப்ளஸ் சைன் தீட்டா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட். இதில் ஒன்று கேன்சல் பண்ணிடுவோம். ஒன்று கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன வரும், இங்கே மேலே கீழே சைன் ஸ்கொயர் வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸு, கீழே என்ன வரும், சைன் ஸ்கொயர் வரும். அப்போ 1 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, காஸ் ஸ்கொயர் தீட்டா பை என்ன இருக்குது, சைன் தீட்டா இன்ட்டு 1 by 1 ப்ளஸ் சைன் தீட்டா அப்படின்ட்டுருக்கு. வாட் இஸ் நெக்ஸ்ட், என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு அதுக்கு தகுந்தாப்பில் இதை ப்ராக்ரஸ் பண்ணணும். காஸ் ஸ்கொயர் கொசிகன் தீட்டான்ருக்கு. என்ன செய்யலாம், நம்ம இது கான்ஜுகேட் எடுத்து சரி பண்ணிக்கிறோமா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இடத்துல கூட செய்யலாம். இன்ட்டு போட்டு கான்ஜுகேட் 1 மைனஸ் சைன் தீட்டா பை இங்கே என்னது 1 மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ மேலே வந்து ஈக்குவல் டு போட்டு 1 ப்ளஸ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை எழுதிட்டேன், சைன் தீட்டா எழுதிட்டேன், இன்ட்டு இது ரெண்டு என்ன ஆகும் அப்படின்னா 1 இன்ட்டு மைனஸ் சைன் தீட்டா 1 மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு எழுதிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட். பை ஏ ப்ளஸ் பி டி மைனஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதலாம். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதலாம். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, ரைட். அப்போ 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் சைன் தீட்டா எழுதிட்டேன், இன்ட்டு 1 மைனஸ் சைன் தீட்டா அப்படியே இருக்கட்டும். கீழே காஸ் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா என்ன வந்துடும், காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ இது ரெண்டும் என்ன செஞ்சிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 1 ப்ளஸ் 1 மைனஸ் சைன் தீட்டா ஹோல் டிவைடட் பை சைன் தீட்டான் இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டினாமினேட்டர் தனித்தனியாக பிரிப்போம். 1 ப்ளஸ் 1 பை சைன் தீட்டான்னு ஒரு செட்டு, மைனஸ் சைன் தீட்டா பை சைன் தீட்டான்னு ஒரு செட்டு. புரியுதான்னு பார்த்துக்கோ. இந்த 1 பை சைன் தீட்டான்னு ஒன்று, சைன் தீட்டா பை சைன் தீட்டா ஒரு செட்டு. அப்போ இது ரெண்டும் அடிச்சுட்டா என்ன வந்துடும், 1 வந்துடும். அப்போ இது ப்ளஸ் 1, இது என்ன 1 மைனஸ் 1. அப்போ கேன்சல் பண்ணிட்டோம்னா 1 பை என்ன வருதுடா, சைன் தீட்டான்னு வருது. அப்போ 1 பை சைன் தீட்டான்னு என்ன சொல்லலாம், கொசீக்கன் தீட்டா அப்படின்னு சொல்லலாம். அதான் ரைட் ஹேண்ட் சைடில் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. ஓகே, நீ எப்படி வேணால் ப்ரூவ் பண்ணலாம். உனக்கு இது கஷ்டமாக தெரிஞ்சால் உனக்கு எதாவது டீச்சர்ஸ் எளிமையாக சொல்லி கொடுத்துருந்தா அது தகுந்தாப்பில் மூவ் பண்ணிக்க. பட் கான்செப்ட்டு ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்ட். அதுதான் இங்கே பேசிக் ஃபார்முலாஸ் ஃபுல்லாக ஐடென்டிட்டிஸ் ஃபுல்லாக கரெக்டாக வச்சு நம்ம மூவ் பண்ணி கொண்டு போகணும். எப்படி வேணாலும் செய்யலாம், உன்னுடைய விருப்பம். ஆனால் கான்செப்ட் மிஸ் ஆகாமல் செஞ்சிடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.